ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹோம்மேட் ஐஸ்கிரீம் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ராகி சாக்கோ ட்ரிங்க் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணி பால் நல்லா கொதிச்சு வரும்போது தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை ஆட் பண்ணும் போதே உங்ககிட்ட பால் பவுடர் இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் ராகி சாக்கோ ட்ரிங்க் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி கொதிக்கிற பாலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்துட்டு கெட்டியாய் வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவு கெட்டியாகி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து மிக்சியில் எடுத்து நல்லா அரைச்சிட்டு திரும்ப ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னம்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஜில்னஸ் போனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க அவசரப்பட்டனால அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். ராகி சாக்கோ ட்ரிங்க்கில் ராகி மாவு, கொக்கோ பவுடர், நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.